வணக்கம். இப்போ வந்து இன்றைக்கி ஸ்வீட் பண்ண போகிறேன். கீரை, பட்டை, லவங்க, ஏலக்காய் இது ஸ்வீட்டுக்கு போடுறது. அந்த இது வந்து ஸ்வீட்டில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், திராட்சை இருக்குது, முந்திரி இருக்குது, இது வந்து கோவா, மில்க் மேடு இருக்குது. ரைஸ் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னாக்கா, இது வந்து எல்லாம் தாளிச்சிட்டு அதில் வேக வைப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இது குக்கரில் போட்டு 1 கிளாஸ் அரிசி போட்டு வேக வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா குழம்பு இருக்குது. நல்லா 2-3 டைம் க்ளீனாக கழுவிட்டு அந்த பால்லாம் போகிற அளவுக்கு கழுவணும். ஜீரக சம்பா ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தான் இறக்குனது, ஏன்னா லேட்டாக வந்துட்டு உங்கள்கிட்ட இப்படி இது ரெடி பண்ணி வச்சிட்டேன். சிம்பிள் மெத்தட். அடுப்பு 10 வச்சுன்னு எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அது என்னத்துக்கு இன்றைக்கி ஸ்வீட்டுனாக்கா, சர்ப்ரைஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. 500 ஆயிடுச்சு, தாண்டிச்சு, 500 வந்துடுச்சு. சரி, அதனால் வந்து இன்றைக்கி ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது. நாங்கள் பண்ணி நாங்கள் சாப்பிடல, இந்த ஸ்வீட்டெல்லாம் நீங்களும் செய்து சாப்பிட்ணும். கொடுக்க தான் முடியல, அட்லீஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா இந்த ஸ்வீட்டு நான் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் செய்து சாப்பிட்றீங்க போய், அது நான் கொடுத்த கணக்காகிடும். இதில் வந்து நெய் ஊற்றணும். நெய் தான் இதுக்கு முக்கியமானது, நிறைய வேணும். இல்லை அந்த கீரை வாசனை கொடுக்காது, கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடறேன். பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் உலகுது. ஒரே ஒரு கிளாஸ் ரைஸ் தான் இது. ஏன்னா இதில் எவ்வளோ கீரை வருது பாருங்கள், ஒரு 20-30 பேர் சாப்பிட்லாம் இது. அதனால் இப்போ இது எண்ணெய் வந்து நெய் சூடாகிடுச்சுன்னா, இந்த கரைஞ்ச உடனே சூடாகிடுச்சுன்ற அர்த்தம். கொஞ்சம் ஸ்பீடில் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் மிஸ் பேசி போட்டுறேன். போட்ட உடனே சூடாகுது பாருங்கள். அதில் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், எல்லாம் வெடிக்குது. ஸ்லோ பண்ணிடலாம். கேஷ் நட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறோம். வந்து கொஞ்சம் ஸ்பீடில் வைக்கிறேன். இந்த திராட்சை எல்லாம் அப்படி பொரிச்சு வந்தோடனே ரெடி ஆச்சுன்ற அர்த்தம். 1 கப்பு பால் வச்சுக்கிறேன். தீ விடக்கூடாது. இப்போ திராட்சைலாம் இதாச்சு. இப்போ வந்து பால் ஊற்றிடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றல ஒன்றும். இது வந்து நல்லா கெட்டி பால். இதில் வந்து என்ன பண்ணுறேன், இது போட்டுறேன் ரைஸை. ஒரே செகண்டில் ஆகிடும் ஸ்வீட்டு. நீங்கள் வீட்டில் ரைஸ் மட்டும் வேக வைக்கிற நேரம் தான். இது போடுறதுலாம் ரொம்ப லேட் இல்லை. அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிடுறேன். தண்ணி சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆகுது. தண்ணி அவ்வளோ தான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கீரை வந்து ரெடி. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து நெய் இதெல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ வந்து கீரை வந்து இவ்வளோ தான் மேட்ரு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கலர் கிளியர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோவா இதில் போட்டுறேன். 1/4 kg இது கோவா போட்டோம்னா ஸ்வீட்டில் சால்ட்டு தான் இது. இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே மில்க் மேட் இதுலேயும் ஊற்றலாம். பாருங்கள், ரொம்ப லேட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணுறது 4 ஹவர்லாம் நினைக்காதீங்க. இந்த கோவா மெல்ட் ஆச்சுனாக்கா ஸ்வீட் ரெடி. இப்போ வந்து இதெல்லாம் போட்டேன்னா, போட்டு பிற்பாடு சுகர் போடுறேன். ஏன்னா அது கோவா ஜாஸ்திக்குது, பால் இருக்குது. இப்போ அந்த ரைஸுக்கு மட்டும்தான் நம்ம போடணும் சுகரு. மில்க் மேட் வேறு ஊற்றணும். இன்னும் சுகர் போடுறேன். 1 2 3 4 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து சுகர் கம்மியாக இருக்கும், ஜாஸ்தி வராது. இப்போ மில்க் மேட் வேறு ஊற்றணும். ஸ்வீட்டு வந்து கீர் வந்து ரெடி. இப்போ என்ன ஒயிட் கலரில் இருக்குது கீர் ரெடின்ற. நார்த்தில் எல்லாமே வீட்டில் கலர் போடாது, தான் ஒரிஜினல் கலர் தான் சாப்பிடுவாங்க. தண்ணியெலாம் ஜாஸ்தி ஊற்றாதீங்க, இது கெட்டியாகும். அப்புறம் தான் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுறேன். இப்போ இது வந்து கொதிக்கலை, சர்க்கரை அதில் போட்டுக்கிறேன். சர்க்கரை இப்போ செக் பண்ண வேண்டாம். இப்போ மில்க் மேட் ஊற்றிடுறேன். ஒரு ஐடியா கொதி வர நேரம் மில்க் மேட் ஊற்றுறேன். கொஞ்சம் ஜாஸ்தி இதில் தான் டேஸ்ட் கொடுக்குறது. மில்க் மேடில் தான் இந்த டேஸ்ட்டாக வர்றது. பால் அதுக்கு தான் 1 கப் ஊற்றினேன். இப்போ மில்க் மேட் ஊற்றினோடனே இது வந்து என்ன பண்ணால் அடி பிடிக்கும். எப்போயுமே மில்க் மேட் ஊற்றினோடனே அடி பிடிக்கும். சுலாவில் வச்சுன்னு கலக்கலாம். இப்போ சக்கரை கேட்குறேன். நாங்கள் இதில் ஒன்றும் செக் பண்ணல. பாருங்கள், கீர் கலர் எப்படி வந்தது பாருங்கள்.
நெய் வந்து இதுக்கு ஒரு கால் இந்த 100 கிராம் ஊற்றினா தான் அது நெய் க்ளீனாக இருக்கும். நெய் ஊற்றாத கீர் பண்ணோம்னா டேஸ்ட் வராது. அதேமாரி இந்த ஸ்வீட்டு வந்து கோவா ரொம்ப முக்கியம், நெய் முக்கியம். அப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் போடலாம் கூட பரவாயில்ல. இந்த கேஷ்நட்டு கிஸ்மிஸ் அதெல்லாம் கூட பரவாயில்ல. நெய் போட்டு கோவா போட்டு இப்போ மில்க் மேட் ஊற்றிட்டாலுமே ஸ்வீட் ரெடி. ஆனால் இது எல்லாமே போட்டு இருக்கிறோம். இன்னும் இதில் நிறையா இந்த பாதாமுக்கு இதெல்லாம் போடுவாங்க. அவ்வளோ பந்தாலாம் வாங்கணும், ஜாஸ்தி இதாகிடும். இப்போ சுலவில் தான் கீது இன்னும், ஏன்னா அடிப்பிடிக்க விடக்கூடாது. இது அப்படியே கலந்துட்டு வந்தோம்னா அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் ஒன்றா இந்த சாப்பாட்டில் கலந்துடும். அப்புறமா செக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வைக்கிறேன், ஏன்னா அது போட்டு கலக்கினே இருக்கணும். கொதி வர டைம் தான் அதுங்க பாருங்கள் கொதிக்குது, இருந்தாலும் அடி பிடிக்கும். கொதிக்க வரது பாருங்கள். ஒரு நேரம் சுழல் வச்சுருந்தா அப்புறம் கொச்சினுக்குது. இதை இங்கே சென்டரில் கலக்கினே இருங்குது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அது அங்கே கூப்பிட்டாங்க பக்கத்து வீட்டுக்குள்ள, யாரும் கதவு தட்டினாங்க, அங்கே போயிட்டு வந்து தீஞ்சு போயிடுச்சுன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் க்ளீனாக அது முடிச்சிடணும். இதுதான் கீர், ஒரிஜினல் கீர். இப்போ இதில் நான் சக்கரை பார்க்குறேன், ஸ்லோ பண்ணிடுறேன். எல்லாம் இறக்கிறதுக்குமே செக் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து சார் கரெக்டாக இருக்குது நான் பார்க்குறேன். சுகர் வந்து மீடியம் ஆகுது, ஜாஸ்தி இல்லை கம்மி இல்லை. இப்போ உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா செக் பண்ணிங்கன்னு சக்கரை மறுபடியும் போட்டுங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்கரெல்லாம் இது மில்க் மேட் நிறையா ஊற்றுறதுனால இதாகுது. இப்போ வந்து இது கீர் ரெடி. இப்போ இதுதான் வீட்டுக்கு செய்கிற கீர், சாப்பிட்ற கீர். இப்போ இந்த கீர் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா அந்த குல்ஃபி கலரில் இருக்குது. கீர் வந்து ஒரிஜினல் கீர் நம்ம வீட்டுக்கு சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நினைக்க என்னடா இது கீர் பண்ணால் பார்ட்டிலலாம் வருது, அது ஒரு கலர் ஆகுது, இது ஒரு கலர் ஆகுது, இதுதான் கீருன்றான்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்து பாருங்கள், அதுதான் கலர் ஆகுது பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யாரும் கலர் போடாதீங்க, கெஸ்ட்டு வந்தாக்கா அவங்க போடக்கூடாது. இது கீரை இது இப்படிதானா அப்படின்றதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பார்ட்டிக்கு பிரியாணி கூட வைக்கிற கலர் கீரை. இந்த கலரை வச்சு ஆளுங்களை கவச்சிடுறானுங்க. இல்லை இந்த கீர் தான் வேணும், அந்த கீர் தான் வேணும்னு. இப்போ பாருங்கள், இதுதான் கீர் கணக்கில் வந்துருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்து கலர் போட்டாலும் உங்கள் இஷ்டம், போடனாலும் உங்கள் இஷ்டம். ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா அடி பிடிக்குது. கொதி வர நேரம் தான், அது ஸ்லோவில் தான் பண்ணணும். இப்போ இது வந்து ஆனோடனே கொஞ்சம் கெட்டியாகிடும் பாருங்கள். இப்போ இவ்வளோ கீர் தண்ணியாட்டம் சாப்பிடலாம். அப்போயே அப்படியே இது ஆனோடனே கொஞ்சம் கெட்டியாகிடும். இவ்வளோ தண்ணி தான், தண்ணி ஊற்றாது இவ்வளோ லெவலில் வைங்க. ஒரு போல் கணக்கு வச்சேன், ஒரே ஒரு கிளாஸ் அரிசி. இது எப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன கப்பில் கொடுத்தா நம்ம ஒரு 20-25 பேர் சாப்பிட்லாம் இது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 500 ஆவணத்தினால தான் ஸ்வீட்டே தேர்ந்தெடுத்துருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.